திருக்கோவிலூரில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டுகளை கற்பிக்கும் நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவம் மற்றும் கபிலர் தொன்மை ஆய்வு மையமும் இணைந்து கோடைக்கால கல்வெட்டு கற்பிக்கும் பயிற்சியை நடத்தினர். கீழையூர் வீரட்டேஸ்வரர் கோயிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் அங்கவை, சங்கவை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளும் கல்லூரி மாணவர்களும் பங்கேற்றார்கள். அப்போது கோயிலில் கருவறை சுற்றுச்சுவரில் உள்ள வரிகளை கல்வெட்டு ஆய்வாளர்கள் மாணவர்களுக்கு கற்பித்தனர். ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு வரிகளை நேரடியாக படித்து தெரிந்து கொண்டது பெருமையாக இருப்பதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். ராஜராஜ சோழனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா புத்தகங்களை படிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த பக்கத்தில் இருக்க நம்ம கோவிலே கல்வெட்டுகளை படிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவரோட பற்றி முதல்லேருந்து முடிவு வரை இந்த கல்வெட்டில் நிறைய சொல்லியிருந்தாங்க. இந்த கோவிலுக்காக நிறைய பேர் கொடை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அப்புறமா அந்த கொடை அவங்க பண்ண உதவிகள், இடம் கொடுத்தது, இதை பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு. என்னதான் நம்ம புத்தகத்தில் இதை பற்றி தெரிஞ்சு படிச்சுக்கிட்டாலும் இல்லை ஒரு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும், ஆனால் நேரில் இந்த இடத்துல ஆராய்த்து அதை பார்க்குறப்ப தான் அது எப்படி சொல்கிறது, நம்மளே அனுபவித்து அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல ராஜராஜ சோழனுடைய மெய்கீர்த்தி, அவனுடைய வீரங்கள் அது குறித்து சொல்ல வருது. அடுத்தது அவனை பெற்ற தாய் வானவன் மாதேவி, இந்த ஊரில் பிறந்தாங்க, மலையமான்களுடைய மகள்ன்றதை சொல்ல வருது. அதுக்கப்புறம் மலையர்குல தெய்வம், இவங்களுடைய தெய்வத்தை பற்றி சொல்லுது. எதுன்னு கேட்டிங்கன்னா வீரட்டேஸ்வரர் சுவாமி இவங்களுடைய மலையர்குல தெய்வம், அவங்கள பற்றி சொல்ல வருது. இந்த சாமி உலகத்திலே இருக்கிறது அனாதியான தெய்வம் அப்படின்னு சொல்ல வராங்க. தமிழர்களின் பண்டைய வரலாறுகளை எடுத்துரைக்கும் கல்வெட்டுகளை பாதுகாக்க வேண்டும் என்று மாணவ மாணவிகள் வலியுறுத்தினர். பயிற்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பண்டைய வரலாறு குறித்த புத்தகங்கள் பரிசாக வழங்கப்பட்டன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.